ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். இங்கே வெயிலில் பல நாள் நின்றுருக்கோம். இங்கே பஸ் வந்து நிற்காது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நாங்கள் டிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இதை பண்ணி கொடுத்தது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு புதுசா வந்து சோசியல் மீடியால வருது போகுதுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போறாங்க, சிரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதை வாழ்வாதாரத்துல யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை, அப்ளை பண்ணிக்கிறது இல்லை. இந்த ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொடரும். ஏன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. நாங்க எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப வெயில்ல நிக்கிறதுக்கு பதில் ஆமா இங்க பஸ் ஸ்டாண்டே இல்லையே, நிக்கிறதுக்கு இடமே இல்லைங்களா? அதனாலதான் சார் இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. டக்குன்னு ஷார்ப்பா கட்டார மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த வெயிலே தான் நின்ன மாதிரி இருக்கும். இப்போ பரவாயில்ல கொஞ்சம். தெரிஞ்சு இங்க வந்து எதுவுமே இல்லையே, பஸ் ஸ்டாண்டே இல்லையே. பஸ் ஸ்டாண்டே கிடையாதுங்க. நாங்களாம் வந்து நிக்கிறது தான். அப்புறம் இப்போ போக இப்போ இதெல்லாம் வச்சுன்னு கொஞ்சம் ஈஸியா இருக்கு நிக்க. வெயிலே கிடையாது. வெயில் அவ்வளவு தெரியல இப்போ. ரோஸ்ட் பிரேஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வண்டலூர் பாத்தீங்கன்னா லெப்ட் திரும்பினா கேளம்பாக்கம் போக வர வயசால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், அதாவது நிழற்குடை வந்து கிடையவே கிடையாது. இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 காலேஜ் கிட்ட வந்து வருது. பொதுமக்களும் சரி மாணவர்களும் சரி இங்க வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, என்னால கூட ஒரு 2 நிமிஷம் கூட இந்த வெயில நிக்க முடியல. இதன் விளைவா பாத்தீங்கன்னா இங்க கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை வச்ச உடனே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விங்ல இருந்து பாத்தீங்கன்னா உடனடியா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த அரசு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துட்டு நம்ம நேரடியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னப்பா முகத்துல ஒரே சந்தோஷமா இருக்கு, நீங்க நினைச்சது நடந்துச்சா? எஸ் சார். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே சார்பில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இங்க கட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப வெயில்ல நிக்கிறதுக்கு பதில் ஆமா இங்க பஸ் ஸ்டாண்டே இல்லையே, நிக்கிறதுக்கு இடமே இல்லைங்களா? அதனாலதான் சார் இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. யார் மூலியமா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க? நாங்க வந்து மிஸ்டர் ஜெகன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் டீம்ல இருக்காரு. அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம். சோ அவர் வந்து எங்களுக்கு அத கோரிக்கை ஏத்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்கு. அது ரொம்ப நல்லதா இருக்கு. இல்லப்பா, நீங்க நினைச்சது நடந்துச்சா? எஸ் சார், கண்டிப்பா நடந்துச்சு. நீங்க எதிர்பார்த்தீங்களா நடக்கும் சொல்லிட்டு? எதிர்பார்த்தோம், பட் ரொம்ப சீக்கிரமாவே நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். எத்தனை நாள்ல எப்ப கேட்டீங்க, எத்தனை நாள் நடந்துச்சு? இது வந்து ஒரு வாரம் டு 10 நாளுக்குள்ள நடந்துருச்சு சார். ஒரு வாரம் டு 10 நாள் நடந்துச்சு. உங்க பேர் என்ன? என் பேரு அப்துல். ஓகே அப்துல், இந்த இடம் வந்து ஆக்சுவலா நீங்க வந்து கோரிக்கை வச்சு நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கதான் அங்கேயுமே உங்களுக்கு வந்து நிறைய பஸ் இருக்கும். ஆனா நிக்கிறதுக்கு ஃபுல்லா வெயில் தான். உங்களுக்கு இடமே இருக்காது. பக்கத்துல கரைகள் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல்லா கூட்டமா இருக்கும். நிறைய பஸ் சன்சைட் தான் போகும். தாம்பரம் உங்களுக்கு மெயின் தெரியும்ல. ஸோ அங்க இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ காலேஜஸ் இந்த சைடு நிறைய இருக்குது. அண்ட் இந்த சைடு போனாதான் உங்களுக்கு ஆமா நிறைய காலேஜஸ் இருக்கு. அண்ட் இப்போ நிறைய பேர் மால் போகணும், வெளியே போனா கூட இந்த சைடு தான் போய் ஆகணும். இப்போ நம்ம அங்க இருந்து ஈவினிங் இங்க வரப்போ பயங்கர வெயிலா இருக்கும். நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நிக்க முடியல. இப்போ இது போட்டனால நம்மளுக்கு இதா இருக்கு. இது கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம். நாங்க வந்துட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். இங்க வெயில பல நாள் நின்றுருக்கோம். இங்க பஸ் வந்து நிக்காது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நாங்க டிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இதை பண்ணி கொடுத்தது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இதனால நாங்க உண்மையிலேயே சந்தோஷம் அடைகிறோம். ஏன்னா இப்போ நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், வெளியே போகணும் இல்ல வீட்டுக்குலாம் போகணுன்றப்ப இங்க பல நாள் வெயில எல்லாம் நின்றுருக்கேன். லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 2 வீலர்ஸ் வாங்க போயிடாங்க. நீங்க தங்கி இங்க படிக்கிறதுனால வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெளியே போறதுக்கு அது பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அந்த சைடு போறதும் ஃபுல் கூட்டம். உங்களுக்கு இங்க பஸ் வந்தாலுமே உங்களுக்கு நிக்கணும், வெயில நிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், ஜூலாம் கூட்டம்லாம் உங்களுக்கு தெரியும்ல. சோ அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. இப்போ இவ்வளவு ஹெல்ப் பண்ணது எங்களுக்கு உண்மையை சந்தோஷமா. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுனால மாணவர்களுக்கு மட்டும் உதவி பண்ணல, பொதுமக்கள் பாத்தீங்கன்னாலே இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பாங்கல்ல. ஆமா, உங்களுக்கு இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றனால இப்போ ஜூலாம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுனால எல்லாருமே இங்க இருந்துதான். இப்போ நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாங்க எங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ வயசானவங்க இருக்காங்க, இங்கே நிறைய பேர் இங்க பாருங்க பஸ்லாம் இருக்கு அப்படின்றப்போ வந்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே போல வந்து இங்க எந்தெந்த காலேஜ்லாம் இருக்கீங்க? பாத்தீங்கன்னா எங்க காலேஜே இருக்குது. கிரசன்ட் காலேஜ் இருக்கு, ராமானுஜம் காலேஜ் இருக்கு, தாகூர் காலேஜ் இருக்கு, அண்ட் விஐடி நிறைய பேர் படிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும்ல. எல்லாருமே இங்கதான் உங்களுக்கு எல்லாமே தங்கி இது பண்ணி அங்க போற மாதிரி இருக்கும். அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 8 and 4 ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டான டைமிங்.
பஸ்ஸஸும் நல்லா இருக்கு, இங்க நிக்கிறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படுதா சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க வந்து நிழற்குடை கேட்டதா நிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனடியே நிறைவேற்றினாங்களா? ஆமா, நாங்க இது கேட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து நிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அந்த இடத்துல வெயிலா இருக்கும் ஃபுல்லா, பிளஸ் ரோடு வந்து ரொம்ப ஒடுங்கிதான் இருந்தது. ஆமாம்பா, 5 நிமிஷம் கூட என்னால நிக்கவே முடியல. ஆமா, அப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் ஆனா டக்குன்னு ஷார்ப்பா கட்ட ஆற மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த வெயிலே தான் நின்ன மாதிரி இருக்கும். இப்போ பரவாயில்ல கொஞ்சம். தெரிஞ்சு வந்து எதுவுமே இல்லையா? பஸ் ஸ்டாண்டே இல்லையா? பஸ் ஸ்டாண்டே கிடையாதுங்க, நாங்களாம் வந்து நிக்கிறது தான். அப்புறம் இப்போ போக இப்போ இதெல்லாம் வச்சுன்னு கொஞ்சம் ஈஸியா இருக்கு நிக்க. வெயிலே கிடையாது, வெயில் அவ்வளவு தெரியல இப்போ நிக்கும் போது. இங்கேயும் இருக்கு, ஆப்போசிட்லயே ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த சைட் போறதுக்கு இருக்கு. அப்பயும் ஃபர்ஸ்ட் வெயில் அடிக்கும், ஈவினிங்லாம் போனோம்னா அங்க கூட்டம் அப்படி நிப்போம். ஆனா எதுவுமே உட்கார்ற மாதிரி கூட இடம் இருக்காது. கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நீ யார்கிட்ட வந்து நீங்க இந்த கோரிக்கை வச்சீங்க? நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெகன் அப்படின்றவங்களை மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கேட்ட உடனே உடனே டக்குன்னு எல்லாமே முடிச்சு பண்ணிட்டாங்க. ஆமா, சோ நீங்க ஹாப்பி இப்போ? ஆமா, இப்ப ஹாப்பி, ஃப்ரீயா இருக்குல்ல. இப்ப இல்லைன்னா இப்ப இதே எடுத்துக்க முடியாது, பேட்டியை வெயில தான் நின்று இருப்போம். உங்க பேர் என்ன? என் பேர் சந்தோஷ். சந்தோஷ். ஓகே, நீங்க வந்து நீங்க வச்ச கோரிக்கையின் படி பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கேட்ட உடனே யாரும் இப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் செய்யறது இல்லை. இந்த ஆட்சியில மட்டும்தான் கேட்ட உடனே எல்லாமே நடக்குது. கேட்காமலே நிறைய விஷயம் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் மாணவர்களுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுது? என்ன கேட்டா இந்த ஆட்சி தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பா செயல்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ நான் கேள்விப்பட்டதுல நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்போ வரப்போற ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேப்டாப்லாம் தரப்போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அஸ் அ ஸ்டூடெண்டா எனக்கு கேட்குறப்போ இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. நிறைய சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுவோம், ஏதோ பிளான் பண்ணிருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். சரிப்பா, இந்த ஆட்சி வந்து மாணவர்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த கவர்மெண்ட்? கண்டிப்பா நிறைய பண்றாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா உண்மையிலேயே நிறைய பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசா வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க மாணவரோட டெவலப்மெண்ட்டுக்காக சொல்றாங்க. ஆமா, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயுமே நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றப்ப உண்மையிலேயே நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இல்ல, இந்த ஆட்சி கண்டினியூ ஆகுமா? ஏன்னா நீங்க தான் எதிர்காலம், நீங்க தான் வந்து சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டினியூ ஆகணும். இப்ப இந்த கவர்மெண்ட் சிறப்பா செயல்படுதா? கண்டிப்பா அது சந்தோஷமா சொல்லணும்ல, கண்டிப்பான்னு சொல்லிட்டு சாதாரண சந்தோஷமா தான் சார் இருக்கு. இன்னும் நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டினியூ ஆகுமா? அடுத்தது கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும் சார். கண்டினியூ நல்லா இருக்கும். இந்த ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொடரும். ஏன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா உடனடியாக பண்ணி கொடுத்த ஜெகன் அவர்களை வந்து நேரடியாக சந்திக்கலாம். ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா முன்னெடுப்பு எடுத்து மாணவர்களின் நலன் கருதியும் பொதுமக்கள் நலன் கருதியும் பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து இந்த இடத்த இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி கொடுத்திருக்காரு. அவரை நேரடியாக சந்திச்சு பேசலாம். வணக்கம் பிரதர். உங்களை பத்தி தான் வந்து பசங்க வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ஏன்னா வந்து இது முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு யார் மூலியமா உங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க? இது பாத்தீங்கன்னா நம்ம கிரசன்ட் கல்லூரி மாணவர்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு நாள் இந்த மாதிரி கோரிக்கை வச்சாங்க, இந்த நிழற்குடம் இல்லைன்னு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதை நம்ம பிளான் பண்ணி இந்த ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இங்க இருந்த மரம் எல்லாம் கொஞ்சம் எடுத்ததுனால சுத்தமா நிழல் இல்லை. இந்த கல்லூரி மாணவர் இங்க அவங்களுடைய கோரிக்கையே எப்படி இருந்ததுன்னா, இந்த நம்மளுக்கே தெரியும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ராமானுஜர் கல்லூரி, கிரசன்ட் கல்லூரி, விஐடி கல்லூரி, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி காலேஜ் போன்ற ஒரு 10-15 காலேஜ் இந்த பக்கமா தான் போனோம். அதுக்கு மெயினா இங்க இறங்கி தான் போற மாதிரி இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூக்கே ஏராளமா லட்சக்கணக்கான ஆளுங்க ஒரு நாளைக்கு வந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க சொன்ன உடனே இது நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம மாண்புமிகு அமைச்சரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, பொதுமக்கள் நலன்ல என்னைக்குமே ஒரு உறுதுணையா இருக்கிறதுக்கு அவரும் இருப்பாரு. எங்களையும் அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவாரு. கல்லூரி மாணவர்கள் சொன்னவனே இதை நம்மளால என்னைக்குமே மறுக்க முடியாது. நம்ம அதுக்காக தான் இருக்கிறோம் இங்க வந்து. இக்கால இளைஞர்கள்லாம் வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த புதுசா வந்த கட்சி ஒருத்தர் நடிகர் ஒருத்தர் அவர்கிட்ட போயிடுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போறாங்களா இல்ல சும்மாவா? அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நமக்கு கூட ஒரு கிரேஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த கிரேஸ்ல அணுகிறது தானே தவிர்த்து அது வந்து அரசியலையா நம்ம பார்க்க முடியாது. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே வந்து பார்க்கும் போது ஒரு போஸ்டரா இருக்கும். இப்ப நீங்களும் நானுமே ஒரு நடிகருக்கு ஒரு ஃபேனா இருந்துதான் வந்திருப்போம். அதை நம்ம வந்து அது நடிகராக தான் பார்ப்போமே தவிர அதை அணுகிறது வந்து அரசியல் அணுகுமுறையா பார்த்தோம்னா அது நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அரசியல்ல எல்லாருமே படிச்ச பசங்களாம் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அரசியலுக்கு யாரு வேணும், நடிகரா யாரு வேணும்ன்றதுல ரொம்ப தெளிவா தான் இருக்கு. நம்ம போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு 10 பசங்க சேரும் போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓப்பனா சொல்லிட்டு நான் கூட வந்து இப்போ ஒரு விஜய் வந்து நான் கண்டிப்பா நான் பார்ப்பேன். ஆனா ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு கேட்பேன். எல்லாம் நடிகர் அவரு. ஆனா ஓட்டு போடுவோமா?
அது வந்து மக்களுக்கே இருக்கு. அது இன்னைக்கு நம்ம போறவங்க எல்லாம் வந்து அவங்க பின்னாடி கூட்டம் கூடிடுது போயிருதுன்னா ஆமா ஒரு கிரேஸ்ல போகதான் செய்வாங்க. இன்னைக்கு திரையில இவ்வளவு நாள் பாத்துட்டு இருந்தாங்க, புதுசா நேர்ல வரும்போது மக்களோ பொதுமக்களோ பசங்களோ போகதான் செய்வாங்க. அவங்க எதனாலன்னு கூட தெரியாது. அவங்க அது ஒரு ஈர்ப்பு. அது வந்து அரசியலா மாறுமா போகுமான்னா அது சாத்தியம் வந்து கிடையாது. அதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட முன்னுதாரணம் இருக்கு. புதுசா நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இல்ல. நம்மளை விட பொதுமக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல யாரு அணுகணும், யாரு நல்லது செஞ்சிருக்கா அதெல்லாம் நம்ம போய் உட்காந்து சொல்லியோ ஒரு விஷயமோ எல்லாம் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு புதுசா வந்து சோசியல் மீடியால வருது போகுதுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போறாங்க, சிரிக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு அதை வாழ்வாதாரத்துல யாரும் பயன்படுத்திக்கிறது இல்ல, அப்ளை பண்ணிக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்னைக்குமே தெளிவாக இருக்கும். நம்ம ஆட்சிக்கும் சரி, நம்மளோட அமைச்சருக்கும் சரி ரொம்ப பக்கபலமாகவும், கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி இல்ல பள்ளி மாணவர்களா இருந்தாலும் ரொம்ப தெளிவா சப்போர்ட்டிவ்லயே தான் இருக்கிறாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கும். இது அதுன்னு இல்ல, எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இல்ல நீங்க வந்து நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் நீங்க பண்ணிருக்கீங்க. நன்றி. இதனால வந்து மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களை வந்து பயனடைகிறாங்க. இங்க வந்து வண்டலூர் ஜூலா இருக்கு. எனக்கு வந்து புதுசா இருக்கு, என்னன்னா அது இங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா அது பஸ் ஸ்டாண்ட் இல்லாம இருந்துச்சா, யாரும் வந்து கோரிக்கை வைக்கலையான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனா நீங்க உடனடியா பண்ணி கொடுத்தீங்க, அது மிகப்பெரிய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.